நல்லா இருக்கல, சாப்பிட்டியல, எல்லோரும் நல்லா இருக்கீங்கல்ல, அமோகமாக இருக்கணும். இதை பாருங்கள், சுடுசாதம் தான். இந்த பாருங்கள், தொட்டுக்க கொத்தரங்காயை சும்மாவே சாப்பிட்டாச்சு, கொஞ்சோண்டு தான் கிடக்கும். தாய்க்க ஊறுவேன். இங்கே பாருங்கள், நேற்று வச்ச ரசம் சூப்பர். பாருங்கள், வறுத்த மிளகா, பச்சை மாங்காய், எத்தனை சாப்பாடு பாருங்கள். ஏன்னா சாப்பிட முடியாதவங்க இதில் ஒரு ரூபா, அதில் ஒரு ரூபா, அதில் ஒரு ரூபா சாப்பிட்றலான்னு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் இதே மாதிரி. ஆமாங்க, இந்த வத்தல் தான் இப்போ பொரித்து எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம்ல கொத்தரை வத்தல், அதுதான். ஹீட்டை நம்ம கம்மியாக வச்சுக்கணும். கம்மியாக வச்சுக்கிட்டு பொரித்தோம்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹீட் கொடுத்துட்டிங்கன்னா கறிவீரும், அப்புறம் கசக்கும். கரண்டியில் தண்ணி இருந்திருக்கும் போல். நிறைய தடவை சொல்லியிருக்கோம், கொத்தவரங்காய் மிதமான ஹீட்டில் வச்சு பொரித்து எடுத்துக்கணும். கரெக்டான பக்குவத்தில் வறுத்து எடுத்தால் தான் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உப்பெல்லாம் நல்லா கரெக்டாக போட்டு நம்ம அவிச்சு எடுத்துருக்கோம். பக்குவமான முறையில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ அந்த எண்ணெயிலேயே கும்பகோணம் மோர் மிளகான்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். அதுதான் கும்பகோணம் மோர் மிளகாங்கிறது. இதாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாக்கெட் போட்டுட்டு மீதி கொஞ்சமாக இருக்கிறத எடுத்து வச்சுருப்போம். இதிலேயே தஞ்சாவூர் மோர் மிளகாயும் கிடக்கு பாருங்களேன். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பார்த்திங்களா, குட்டி குட்டியாக. இதுதான் தஞ்சாவூர் மோர் மிளகாங்கிறது. அது குட்டி குட்டியாக குண்டு குண்டாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி இருக்கும். நல்லா வறுத்துட்டு எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு எடுத்துக்கணும். மிளகாயுமே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. கும்பகோணம் மோர் மிளகாயும் சூப்பராகவே நல்லாவே இருக்குது. இதுதான் நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாக நல்லாவே இருக்குது. அப்புறம் மதியானம் என்ன சமையல்னு பார்ப்போம். இன்றைக்கி நாட்டுக்கோழி வாங்கி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க நாட்டுக்கோழி குழம்பு நம்ம வீட்டில் எப்படி வைக்கிறோன்னு பார்ப்போமா. சண்டே ஸ்பெஷல். அப்புறம் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சொல்லிடுவோம். இந்த சாப்பிட்டுட்டு வந்து சொல்லிடலாம். வாழ்த்து சொல்லிடலாமாம்மா? சொல்லிடுவோம்மா. சீராளன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் செல்வராணி அப்படிங்கிறவங்களோட கணவருக்கு வந்து மே 7ஆம் தேதி பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க அப்படியே. அவங்க 2 பேருக்குமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். நோய் நொடி இல்லாமல் சகல செல்வம் பெற்று 100 ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு அமோகமாக இருக்கணும். அவங்க பிறந்த நாள் சிறப்பாக இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், அமோகமாக இருக்கணும்னு அந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். சிவராமன் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இந்த 1000 கோடி தெய்வத்தையும் நான் வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்தணும். அப்புறம் ஸ்ரீமதி அப்படிங்கிறவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் சீக்கிரமே நடக்கணும்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க. நல்ல மணமகளாக அமைஞ்சு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக அமைஞ்சு நல்லா சட்னா திருமணம் நடக்கணும், நல்ல பொண்ணாகவும் இருக்கணும், அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். யோகேஷுங்கிறவங்களுக்கு வேலை இல்லையா, வேலை கிடைக்கணும்னு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அவங்க நினைச்சது மாதிரி வேலை கிடைக்கணும், சீக்கிரமாகவே வேலை கிடைச்சி நல்லபடியாக இருக்கணும், ஊர் வழக்கம் மாதிரி அந்த பிள்ளையும் நல்லா அமோகமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம். எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப நாளாவது நம்ம நாட்டுக்கோழி சமைச்சி நம்ம வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்தோமா, அப்போ தான் வச்சோம். இப்போ நம்ம அந்த நிறைய வத்தல் ஐட்டம் அதெல்லாம் போடுறோமா, அதனால் கோழியெல்லாம் வச்சுக்கல. இப்போ கடையில் தான் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப நாளாவது சாப்பிட்டு இன்றைக்கி சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பராக செஞ்சுட்டு ஒரு குழம்பு தான் வச்சுட்டு ஒரு சாதத்தை வடித்து நேரத்தோடு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவு. லீவுன்னா என்ன, ஆஃப் டே தான். அரை நேரம் இவ்வளோ நேரமும் வத்த புழிஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர இவ்வளோ நேரம் ஆகிட்டு அப்புறம் சமைச்சு சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடச்சாலே இப்போ எல்லாம் பெரிய ரெஸ்ட்டாக தான் தெரியுது. அவ்வளோதான். நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாச்சு, அங்கேயே வெட்டிக்கிட்டு அழகாக கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இங்கே அலசிட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது வந்து நாட்டுக்கோழி எப்போயுமே தண்ணி குழம்பா வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் தண்ணி குழம்பா வைக்கலை. நம்ம இருக்கிறதே 4 பேர், அது ஒரு வேளைக்கு சாப்பிட்றதுக்கு எங்கே தண்ணி குழம்பா வைக்கிறது, அப்படியே ஒரே பெரட்டலாக வச்சிடலான்னு சொல்லிட்டு இது காலையில் மிளகா வறுத்தமாக அந்த எண்ணெய் இருக்குது, அதையே ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சுதா, அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போயாச்சு. இப்போ தான் மறுபடியும் அடுப்பு பற்ற வைக்கிறேன்.
குக்கர்லாம் ஆறியே போயிடுச்சு. ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வரங்காட்டிலையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். இப்போது எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே மறுபடியும் வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறையா அரிஞ்சு போடுவேன் எப்பயுமே குழம்புக்கு. இப்போ சின்ன வெங்காயம் சரியாக போயிடுச்சு. நிறைய நம்ம வீட்டுக்காக எல்லாம் சின்ன வெங்காயம் வாங்க மாட்டோம், தாளிப்போடத்துக்கு வெங்காயம் வாங்கி கொட்டி வச்சுருப்போமா, அதில் எடுத்துப்பேன். நேற்றைக்கு வேலை முடிக்கும்போது எல்லா வெங்காயத்தையும் சுத்தமாக அரைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க தாளிப்போடத்துக்கு. அதனால் வீட்டில் இருந்த சிட்டுப்பல்லாரியே அரிஞ்சு தாளிச்சிக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு ஒரு அரை ஸ்பூனுக்கிட்ட மிளகு உரலில் இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் கறி மசாலா போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். இருந்தாலும் நாட்டுக்கோழி குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகு தேவைப்படும், அதுக்காக தான் உரலில் இடித்து கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம், நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி ஆர்டர் போடுறதுக்கு கேட்குறீங்க. கால் பண்ண வேண்டியதில் அதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டாலே உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை பார்த்துட்டு நீங்கள் தேவைப்படுதுன்னா ஆர்டர் போட்டுக்கலாம். அப்புறம் நேரில் வர்றவங்களுக்கு நேரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா லொக்கேஷன் நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். அது மாதிரி வரலாம். ஏன்னா பெரும்பாலும் வெளியூர்லேருந்து தான் நிறைய பேர் வருவாங்க. இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்குன்னா நம்ம வீடு தெரியும், வெளியூரில் உள்ளவங்க வீடு தெரியல, அட்ரஸ் தெரியலைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனால் மெசேஜில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்ருவோம். அப்படியே தக்காளி பழம் ஒரு 3 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்படியே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் எடுத்து போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஆனால் அம்மாலாம் அப்போல்லாம் மண் சட்டியில் குழம்பு வைக்கும்போது இந்த நாட்டுக்கோழி குழம்புலாம் சிக்கன்லாம் போட்டு வதக்கலாம் மாட்டாங்க. குழம்பு தனியாக கரைச்சி வச்சுக்குவாங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு விறகடுப்பில் தான் வதக்கி விட்டுட்டு மிளகெல்லாம் நிறையாவே போட்டுப்பாங்க. இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு குழம்பையும் கரைச்சி வச்சுருக்க குழம்பையும் எடுத்து ஊற்றிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் தான் ஊற்றிட்டு இந்த சிக்கனையும் அள்ளி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவாங்க. அப்படி தான் வைப்பாங்க, தண்ணி குழம்பா வைப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இப்போல்லாம் இது மாதிரி நல்லா வதக்கி விட்ருவோம். ஏன்னா அந்தளவுக்கு யாருக்கும் கடித்து சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. அது கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். மண் சட்டியில் வைக்கும்போது இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது குக்கரில் வைக்கிற மாதிரி. இப்போ மசாலா எடுத்துக்குவோம். இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம் இல்லையா கறி மசாலா, அதில் ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான் பாருங்கள், இதால் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது நம்ம சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த கறி மசாலா மட்டுமே போட்டால் போதும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படி தான் நம்ம ரெடி பண்ணுவோம் குழம்பெல்லாமே, எல்லாமே செய்வோம். ஆனால் சிக்கன் குழம்புக்கு ஒண்டியும் நீங்கள் இந்த மசாலாவை மட்டுமே போட்டால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஃப்ளேவர். அதனால 2 ஸ்பூன் மட்டும் சின்ன ஸ்பூனால் எடுத்துக்கிட்டேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சு போட்டுக்கலாம். அப்புறம் எல்லாம் கலந்து அரைச்ச மல்லித்தூள் இருக்கு இல்லையா, கலந்துனா மிளகா இல்லாமல் அரை ஜாமான்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மல்லித்தூளில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த சிக்கன் குழம்புக்கு மட்டும் அது மாதிரி. நீங்கள் நார்மலாக இந்த கறி மசாலா போட்டிங்கன்னா குழம்பு தூளோ அல்லது மிளகாத்தூள் மல்லித்தூள் வச்சுருந்தீங்கன்னா அது மாதிரி இதில் பாதி அதில் பாதி போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சிக்கன் 2 நிமிஷம் வதக்குனதில் தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கா, நல்ல வாசமும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே நம்ம வீட்டு திருவையில் எல்லாம் நேச்சுரலாக அரைக்கிறோமா, அதில் அரைக்கும்போது மசாலா மாவட்டங்கள்லாம் ஹீட் ஆகாது. அதனால உங்களுக்கு நேச்சுரல் டேஸ்ட்டு, நேச்சுரல் கலர் உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதனால தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது, நம்மளோட கஸ்டமரும் நம்மள்கிட்ட விருப்பமாக வாங்குறது. இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான். நான் அப்படியே கொஞ்சமாக தளன்னு கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். நீங்கள் தண்ணி குழம்பா வைக்கணும்னா கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 4 விசில் 5 விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. குழம்ப பாருங்கள் எப்படி இருக்குது, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா. நாட்டுக்கோழி குழம்பு டக்குன்னு ஈஸியாக வச்சுட்டோமா, இது மாதிரி நீங்களும் வச்சுருங்க. ஒரு 5 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே பெரட்டல் கறி மாதிரி இருக்குது பாருங்கள், தலைன்னு ஒரு உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கறி குழம்புல இது மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். முன்னாடியே நம்ம கறியோட உருளைக்கிழங்கு போட்டுடலாம், அது அப்படியே குழஞ்சி போயிடும், 4-5 விசிலெல்லாம் தாங்காது. அதுக்காக தான் இப்போ நான் போட்டிருக்கேன்.
காலையில் 11 மணிக்கு சமைக்க ஆரம்பித்தேங்க. இப்போ பாருங்க மணி 1:15 ஆகிட்டா, 1:20 ஆயிட்டு. அப்படி என்ன பெருசாக சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், அப்புறம் இந்த ஒரே தாளிப்பாக கொடுத்துட்டேன் இந்த நாட்டுக்கோழி, அவ்வளோதான் சமைக்க. எனக்கு 1:15 ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய், உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு, கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 1/4 மூடி. ஏன் அப்புறம் இதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் இல்லை. நம்மளுக்கு கஸ்டமர் யாராவது வந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கும் லீவாக இருக்கும் இல்லையா, அதனால நம்மளை பார்த்துட்டு எதுவும் ஜாமான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வருவாங்க. அது மாதிரி வர்றதுல தான் நமக்கு சமைக்கிறதுக்கு லேட் ஆயிடுறது. வர்றவங்கள்ட்ட அப்படியே பேசிகிட்டு இருப்போம், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு போவாங்க. திருச்சியில் ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்க வண்டியிலேயே வந்துடுவாங்க, அடிக்கடி வருவாங்கப்பா. அவங்க தான் வந்துட்டு போகிறாங்க. அவங்களோட தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்ததுல லேட் ஆயிடுச்சு. சாப்பிட்டு போயிடலாம், வெயில் ஓவராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றா அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எப்படி இருக்குது நம்ம வீட்டு நாட்டுக்கோழி குழம்பு? ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் வச்சு பாருங்கள். வாங்க இப்போ சாப்பிட்ருவோம். ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். தலைன்னு கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். ஆமாம், அருமையாக இருக்குது. எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். அப்பா வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க, அங்கே மீன் குழம்புன்னு சொன்னாங்கன்ட்டு அங்கே போயிட்டாங்க. அங்கே என்ன குழம்புன்னு தெரியலை, அதனால நாங்கள் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ சாப்பிட்றோம். வாங்க. கஸ்டமர் வந்துட்டாங்க, மணி 2 மணிக்கு தான் உட்காந்து சாப்பிட்றோம். சமைக்கவே 11 மணிலேருந்து 2 மணி ஆகிட்டு அடுத்தது போயிட்டு வாசல் கஸ்டமர் வந்துட்டாங்க. இந்த உட்காருங்க, இந்த வரோம்மா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த வரேன், வாங்க சாப்பிட்லாம். ஆமாம் ஆமாம். அப்புறம் இது மாதிரி வர்றவங்க அட்ரஸ் தெரியாமல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூகுளில் மண்ணை ஃபுட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா வீட்டுக்கு கரெக்டாக வந்துடலாம். அல்லது நாளே அட்ரஸ் கேட்டு வாங்கிட்டு வாங்க.